Good morning, students. Now you are going to study about 8th standard social science from history, unit 4. The lesson name is People's Revolt. People's Revolt na மக்கள் கிளர்ச்சி. இந்த லெசனை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு நோ த பாளையக்காரர் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் கற்றலின் நோக்கம். இதில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா பாளையக்காரருடைய முறை தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் புலிதேவர் அண்ட் கட்டபொம்மன் இன் த ஆன்டி பிரிட்டிஷ் அப்ரைசிங். அதாவது புலிதேவரும் கட்டபொம்மனும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினது பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. டு நோ அபவுட் த சவுத் இண்டியன் ரிபுலியன், அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. டு நோ த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேலூர் முற்றினி, அதாவது வேலூர் கிளர்ச்சியினுடைய காரணங்களை பற்றியும் எஃபெக்ட்ஸ்னால் அதனுடைய விளைவுகளை பற்றியும் தெரிஞ்சிக்க போகிறீங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 1857. 1857 நடந்த கிளர்ச்சி புரட்சியினுடைய காசஸ்னா காரணங்களை பற்றியும் இம்பேக்ட்னா விளைவுகளை பற்றியும் தெரிஞ்சிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இன் தயர் ப்ராவின்சஸ். அதாவது விஜயநகர் ரூலர் அரசர் இருக்கார் இல்லையா, விஜய நாட்டு அரசர், அவர் நாயக்கர்களை அவங்களுடைய ப்ராவின்சஸ்னால் மாகாணங்களை கவனிச்சிக்கிறதுக்காக நாயக்கர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. The Nayak of Madurai in turn appointed பாளையக்காரர். விஸ்வநாதா became the Nayak of Madurai in 1529. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1529 விஸ்வநாதரை நாயக்கரை மதுரை நாயக்கரை வராரு இல்லையா. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மதுரை நாயக்கர் அவர் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னா பாளையக்காரரை அவருடைய பகுதியெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒரு தலைவர் மாதிரி பாளையக்காரர்களை என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. த ஹோல் கண்ட்ரி வாஸ் டிவைடட் இன்டு 72 பாளையம்ஸ். மொத்த நாட்டே எத்தனை பகுதியாக பிரிக்கிறாங்கன்னா 72 பாளையம்ஸ்னால் 72 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அண்ட் ஈச் ஒன் வாஸ் புட் அண்டர் எ பாளையக்காரர். ஒவ்வொரு பகுதியையும் பாளையக்காரன்னா அந்த இடத்த அந்த பகுதியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைவரை தான் பாளையக்காரன் சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு பாளையக்காரர்கிட்ட விடுறாங்க. பாளையக்காரர் வாஸ் த ஹோல்டர் ஆஃப் எ டெரிட்டரி ஆர் எ பாளையம்ஸ். பாளையக்காரர் அந்த எல்லையை நிர்வகிக்கிறாரு, நிர்வாகம் பண்ணுறாரு, அந்த இடத்த அந்த எல்லையை இதெல்லாம் பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலை. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர், பாளையக்காரர்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்ஸ் கலெக்டட் டாக்ஸஸ். அதாவது அந்த பாளையக்காரர்கள் டாக்ஸ்னா வரியை கலெக்ட் பண்ணுறாங்க. ஆஃப் விச் 1/3, அதில் என்ன பண்ணுறாங்க 1/3 பகுதி வாஸ் கிவன் டு நாயக் ஆஃப் மதுரை, மதுரை நாயக்கருக்கு கொடுக்குறாங்க. அனதர் 1/3 ஃபார் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஆர்மி, அடுத்த ஒரு பகுதி ஆர்மிக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரெஸ்ட் வாஸ் கெப்ட் ஃபார் தெம்செல்வ்ஸ், அடுத்தது மீதி இருக்கிறத அவங்களுடைய செலவுக்கு வச்சுக்கிறாங்க. அப்போ பாளையக்காரர் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி நாயக்கர் மதுரையில் இருக்க நாயக்கருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு உடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுக்குறாங்க. மீதி ஒரு பகுதி தன்னுடைய சொந்த செலவுக்காக வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் டியூரிங் த 17th and 18th centuries. The பாளையக்காரர்ஸ் played a vital role in the politics of தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் 17th 18th centuryயில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களுடைய அந்த ரோல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் லெவலில் தே ரிகார்டட் தெம்செல்வ்ஸ் அஸ் இண்டிபெண்ட், அவங்க சுதந்திரமாக ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அமாங் த பாளையக்காரர்ஸ் தேர் வேர் 2 blocks. அதாவது அந்த பாளையக்காரர்களை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக்ஸ். ஈஸ்டர்ன் பிளாக்ஸ் வெஸ்டர்ன் பிளாக்ஸ்னு 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நாயக்ஸ் ரூல்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கட்டபொம்மன்.
நாயக்கராக இருக்கிற கட்டபொம்மன் கண்ட்ரோலுக்கு விடுறாங்க ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் த மரவாஸ், மறவர்களுடைய கண்ட்ரோலில் விடுறாங்க. ரூல்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் புலிதேவர், அவர் தான் புலிதேவர் தலைவராக இருக்கார். அப்போ ஈஸ்டர்ன் பாளையமுக்கு கட்டபொம்மன் தலைவராக இருக்கார், வெஸ்டர்ன் பாளையமுக்கு வந்து புலிதேவர் தலைவராக இருக்கார். These two பாளையக்காரர்ஸ் refused to pay the kist to the English and rebelled. இந்த 2 பாளையக்காரர்களும் தலைவர்களும் இங்கிலீஷ்காரவங்களுக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரவங்களுக்கு கிஸ்ட்ன்றது இங்கே டேக்ஸ்னா கப்பம் கட்ட மறுக்கிறாங்க. கப்பம்ன்றது டேக்ஸ், இங்கிலீஷில் வந்து இங்கே கிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க. The yearly struggle between the பாளையக்காரர்ஸ் and the East India Company had a strong political dimension. 2 பேரும் அரசியலில் ஒரு வலுவான இடத்தை பிடிக்கிறதுக்காக 2 பேர் கூட மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஸ்ட்ரகிள் பிட்வீன் பாளையக்காரருக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். பை த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 1792, கர்நாடிக் உடன்படிக்கையின்படி எப்போ நடந்ததுன்னா 1792ல் நடக்குது. கன்சாலிடேட்டட் த இங்கிலீஷ் பவர் ஓவர் த பாளையக்காரர்ஸ். அப்போ இங்கிலீஷுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது. பாளையக்காரர்கள் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய, அதாவது அவங்க கப்பம் கட்டக்கூடிய, பாளையக்காரர் இங்கிலீஷ்காரங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் வருது. எந்த உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் ட்ரீட்டினுடைய உடன்படிக்கையின்படி. த இங்கிலீஷ் காட் த ரைட் டு கலெக்ட் டாக்ஸஸ். த ரிசல்ட் வாஸ் த அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர். அதாவது இங்கிலீஷ்காரவங்க, வெள்ளைக்காரவங்க, அந்த பிரிட்டிஷ் தான் அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய, பாளையக்காரர்களுடைய டேக்ஸ்லாம் யாருக்கு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கட்டணும். அந்த ஒரு நிர்பந்தம் வருது. இதனால் பாளையக்காரர்களுக்கும் இங்கிலீஷுக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. புலிதேவர் வாஸ் த பயனியர் இன் தமிழ்நாடு டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் ரூல் இன் இந்தியா. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, புலிதேவர் தான் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க புலிதேவர் தான். He was the பாளையக்காரர் ஆஃப் த நெற்கட்டும் செவல் நியர் திருநெல்வேலி. இவர் வந்து பாளையக்காரர், இவர் வந்து தலைவர். எதுக்குன்னா இருக்குது, நெற்கட்டும் செவல்ன்றது ஒரு இடம். அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. டியூரிங் ஹிஸ் டென்யூர் he refused to pay the tribute neither to முகமது அலி, த நவாப் ஆஃப் ஆர்காட், நார் த இங்கிலீஷ். அதாவது இவருடைய காலத்தில் இவர் வந்து அந்த ட்ரைபுட்னா கப்பம் கட்டுறது, அதாவது டேக்ஸ் கட்டணும். அவர் வந்து முகமது அலிக்கும் டேக்ஸ் கட்ட விருப்பப்படல. நவாப் ஆஃப் ஆர்காட்டாக இருக்க முகமது அலிக்கும் டேக்ஸ் அந்த கப்பம் கட்ட விருப்பம் இல்லை. இங்கிலீஷ்காரவங்களுக்கும் கப்பம் கட்ட ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஹென்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் த இங்கிலீஷ் அட்டாக்டு புலிதேவர். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த நவாப் ஆஃப் ஆர்காட்டும் இங்கிலீஷ்காரவங்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து, 2 படைகளும் ஒன்றா சேர்ந்து யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா புலிதேவரை அட்டாக் பண்ணுறாங்க. But the combined forces were defeated by புலிதேவர் at திருநெல்வேலி. ஆனால் இந்த 2 பேருடைய ஃபோர்ஸஸ்னால் படைகளையும் யார் தோல்வியுற செய்கிறாங்கன்னா புலிதேவர் தோற்கடிக்கிறாரு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்ற இடத்துல. புலிதேவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹாவ் ஃபாட் அண்ட் டிஃபீட்டட் த பிரிட்டிஷ் இன் இந்தியா. புலிதேவர் தான் முதல் இந்திய ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்று தோல்வியுற செய்த, ஆங்கிலேயர்களை தோல்வியுற வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் அரசர்னு பார்த்தீங்கன்னா புலிதேவர் தான் வர்றாரு. In 1759, நெற்கட்டும் செவல் was attacked by the forces of நவாப் ஆஃப் ஆர்காட் under the leadership of யூசுப் கான். அந்த பழைய வெறி அந்த நவாபுக்கும் இருக்குது, பிரிட்டிஷுக்கும் இருக்குது. அதனால் அந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்பியும் புலிதேவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. அப்போ 1759 நெற்கட்டும் செவல் வாஸ் அட்டாக்டு. அதை வந்து தாக்கப்படுறாங்க அந்த இடத்த, நெற்கட்டும் செவல்ன்ற இடத்துல. யாருன்னா நவாப் ஆஃப் ஆர்காட்டுடைய ஃபோர்ஸ் படைகள் யாருடைய தலைமையில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான்ற தலைமையில் நடக்குது. இப்போ புலிதேவர் வாஸ் டிஃபீட்டட் அட் அந்தநல்லூர் அண்ட் த நவாப்ஸ் ஃபோர்ஸஸ் கேப்சர்டு நெற்கட்டும் செவல் இன் 1761. புலிதேவர் இந்த இதில் அந்தநல்லூர்ன்ற இடத்துல தோல்வி அடைகிறாரு. நவாப்புடைய ஃபோர்ஸஸ் கேப்சர்டு நெற்கட்டும் செவல். அவருடைய புலிதேவருடைய இடமான நெற்கட்டும் செவலை இந்த நவாபு வந்து என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. எப்போனா 1761. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.